ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே உங்களுக்காக நம்ம அனுப்புவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம டெய்லியுமே நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீட் கவுன்சிலிங்காக நிறைய பசங்க வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டை போய் இன்னமும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணாமல் காத்துட்ருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. எனக்கே வந்து ஒரு 2-3 பேர் கால் பண்ணாங்க, சார் நாங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நாங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாமா, ஏன்னா நீட் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை நாங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது இப்போ ரவுண்டு 1ல் உங்களுக்கு கிடைச்ச சீட்டை தயவு செய்து போய் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிவிட்டு அந்த சீட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் யாரும் பிரச்சனை பண்ண போகிறது கிடையாது. சரியா? உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டு மட்டும் இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் 50,000 கட்டிட்டீங்க அப்படின்னா 40,000 இல்லை 30,000 கொடுப்பாங்க. மீதி ஒரு 10,000 20,000 அட்மிஷன் ஃபீஸ் அந்த மாதிரி பிடிச்சிட்டு கொடுத்துருவாங்க. சரியா? அதை விட்டுட்டு நம்ம வந்து காலேஜே போய் ஜாயின் பண்ணால் விட்டுட்டோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீட்ஸ் எல்லாம் இருக்காது. சரியா? இப்போ டயர் 1 காலேஜ்லேயோ இல்லை டயர் 2 காலேஜ்லேயோ சீட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்லும் நிறைய பசங்க போய் ஜாயின் பண்ணவே இல்லை. எல்லா பேருமே இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். ஆனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப அதாவது வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். சரியா? அதனால் நீட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, சந்தோஷம்தான். நீட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணியிருக்க பட்சத்தில் உங்களுக்கு டயர் 1 காலேஜில் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போய் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஆப்ஷன் 1 கொடுத்தவங்க எல்லாம் காலேஜுக்கு போகணும். ஆப்ஷன் 2 கொடுத்தவங்க எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போகணும். ஆப்ஷன் 3 கொடுத்தவங்க நீங்கள் எங்கேயும் போக வேணாம். 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிய வரும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.